God has a divine appointment for every individual. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கங்க, you are not on this earth, you are not alive on this earth. இந்த நேரத்துல பூமியில நீங்க இந்த சத்தத்தை எதேச்சையா நீங்க கேட்கல, எதேச்சையா நீங்க உயிரோடு இல்லை, எதேச்சையா நீங்க வாழ்ந்து கொண்டு இல்லை. God உடைய இட்டர்னல் பிளான் உங்க வாழ்க்கையில அவர் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. ஆமென். ஹalleluya. You are today, நீங்க பூமியில உயிர் உள்ளவர்களாக சுவாசிக்கிறீங்க. இன்னைக்கு உங்க வேலை என்னென்ன வேலை இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு செய்ய கர்த்தர் பலனை கொடுத்தாரு. வேலைக்கு போனீங்க, வந்தீங்க, you did something and tonight you are alive. இந்த இரவு ஜீவனோடு இருக்கிறீங்க. and I believe that is the divine grace of God. தேவன் கொடுத்து நமக்கு ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறார். ஜீவனை கொடுத்து வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, I believe that God has a divine appointment in everybody's life. எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவன் ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட்டை வைத்திருக்கிறார் என்பதை நான் அக்கார்டிங் டு த ஸ்கிரிப்சர் ஐ பிலீவ் இட். ஏன்னா அதான் நமக்கு பிரசங்கின் 3ஆம் அதிகாரம் 1-8 வரைக்கும் நீங்க படிச்சீங்கன்னா அங்க எழுதப்பட்டு இருக்கும். ஏன்னா முதல் வசனத்தை படித்தீங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. ஃபார் எவ்ரிதிங் தேர் இஸ் a season. இங்க அப்படிதான் சொல்லுது. ஒவ்வொன்றுக்கு என்ன இருக்குதுங்க, ஒரு காலம் உண்டு, ஒரு சமயம் உண்டு. Amen. There is a divine appointed time for everyone. Appointment இருக்குது, divine appointment for every individual. விசேஷமா நீங்க ரட்சிக்கப்பட்டு இருப்பீங்கன்னா, if you have called upon the name of the Lord, if you have surrendered your life to God, it means you are 100% more sure that you have God has a divine appointment for you. Amen. Hallelujah. So God has a divine appointment for you. அது என்ன? It's a divine appointment. It's all of a sudden கர்த்தர் என்ன பண்ண போகிறாரு, அது உங்க வாழ்க்கையில அவர் தோன்ற பண்ணுவார். இந்த பிரசங்கி 3:11 கூட அதான் சொல்றார், சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்திருக்கிறார். He does everything in his own time. Hallelujah. ஹல்லேலூயா. அவர் என்ன பண்றார், அவர் அந்தந்த காலத்துல அந்தந்த காரியத்தை அவர் நேர்த்தியாய் நமக்கு செய்திருக்கிறார். Amen. He has made everything beautiful in his time. In his time அவர் எல்லாத்தையும் நேர்த்தி அழகாய் அந்தந்த காலத்துல அந்தந்த நேரத்துல நமக்கு செய்கிறவரா இருக்கிறார். ஒரு காரியத்தை I want to ensure and tell you, நீங்க என்ன அவசரப்பட்டாலும் தேவன் நியமித்திருக்கிற காலங்கள் வரும் வரைக்கும், அந்த நேரம் வர வரைக்கும் நீங்க மோஸ்ட்லி நினைச்சது முயற்சியது கூட நடக்காம போகலாம். ஏமன். எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க, ஐயோ நான் செத்துருவேன், ஆண்டவரே என்னை எடுத்துக்கங்கன்னு நீங்க சொல்லி ஜெபம் பண்ணி இருப்பீங்க. எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் ஆண்டவரேன்னு சொல்லி இருப்பீங்க. பட் யூ ஆர் ஸ்டில் alive on this earth. It means that God's divine appointment is there. நீங்க பூமியில நீங்க தற்செயலா பெருக்கல, தற்செயலா நீங்க வளரல, தற்செயலா நீங்க ரட்சிக்கப்படல. You're divine, you have a divine appointment from God. நம்ம அதை தான் வேதாக முழுக்க பார்க்கலாம். எவ்ரிபடிஸ் லைஃப், ஒவ்வொருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, மோசேயுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட God had a divine appointment for him. And the appointment had happened at the divine time of God. Amen. மோசேயுடைய வாழ்க்கையா இருக்கட்டும், யோசேப்புடைய வாழ்க்கையா இருக்கட்டும், தாவீதுடைய வாழ்க்கை, ஒவ்வொருடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, God designed their life. God had a divine appointment. அவங்க வாழ்க்கையில ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட்டை கர்த்தர் வச்சிருந்தார். அந்த டிவைன் அப்பாயின்மெண்ட்டுக்கு ஏற்றபடி அந்த டிவைன் டைம்ல என்ன பண்றார் கர்த்தர், அவருடைய காரியங்களை நிறைவேற்றுகிறதை நாம் பார்க்கலாம். when you look to எஸ்தர் 4ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பி கொள்வீங்கன்னா, அந்த 14ஆம் வசனத்துல மொர்தேக்காய் எஸ்தரை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுவாரு. Amen. when you turn to Esther chapter, the book of Esther chapter 4, அதுல இப்படி சொல்லி இருக்கும். என்னன்னு சொல்லுவாரு, 14ஆம் வசனத்துல,
நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். என்ன சொல்றாங்க எஸ்தருக்கு? நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு இந்த ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே. Hallelujah. But who knows? But that you have come to this royal position for such a time as this. The divine appointment and divine appointed time, God has என்ன பண்ணாராம்? மொர்தேக்காய் எழுத சொல்றாரு, இது உன் வாழ்க்கையில இதுக்கு தான் நடந்திருக்கும். When you read the life of Esther பாத்தீங்கன்னா, ஒன்னும் ஒரு பெரிய she was not a born queen. She was not from the எப்படிங்க ஒரு அரச குடும்பத்துல பிறந்தவள். She was a Jew. Amen. மொர்தேக்காய் என்ன பண்ணாங்க? எல்லாரும் யூதர் ராஜ குலத்தார் அடிமையா கொண்டு போய் சிறையிருப்புக்கு கொண்டு போகும்போது இவன் மொர்தேக்காய் was taken to பாபிலோன். அங்கதான் இருக்கிறாரு, பாபிலோன்ல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாபிலோனுடைய ராஜ்யம் வந்து பெர்ஷியா ராஜ்யம் வருது. அந்த பெர்ஷியா ராஜ்யத்துல அவன் என்ன பண்றான்? கேட் கீப்பரா வேலை செய்து கொண்டு இருக்கிறான். அந்த பாத்தீங்கன்னா ஈவன் எஸ்தர் வாஸ் நாட் அவனுடைய சொந்த மகள் கிடையாது. எஸ்தர் யாருன்னா மொர்தேக்காயுடைய சித்தப்பா மகள். ஆமென். ஹல்லேலூயா. மனைவி சித்தப்பாவுடைய அவங்க 2 பேரும் கணவன் மனை இறந்துடுறாங்க. எஸ்தருக்கு அவங்க பிறந்த பிறகு அவங்க இறந்து போறாங்க. சோ தன்னுடைய மகளாக எடுத்து வளர்ப்பு மகளா எஸ்தர் இருக்கிறதை பார்க்கலாம். So she was just ஒரு ஆர்டினரி, he was a gatekeeper. ஒரு சாதாரண வீட்டுல வளர்ந்து கொண்டு இருக்கிறா. திடீர் ஒரு சூழ்நிலை பெர்ஷியா தேசத்துல உருவாகிறது. பாத்தீங்கன்னா எஸ்தர் என்ன பண்றாங்க? அந்த வீட்டுக்குள்ள தெருவுல இருக்கிறவளை அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. There she becomes the queen. அப்பா என்ன பண்றாங்க? அகாஸ்வேரு அவளை என்ன பண்றான்? ஹல்லேலூயா. அவளை என்ன அகாஸ்வேரு எத்தனை ஆண்டுக்குங்க? ஹல்லேலூயா. 127 நாடுகளுக்கு அவன் ராஜாவா இருக்கிறான். அந்த 127 நாடுகளுக்கு எஸ்தரை ராஜாத்தியாக ஆக்கி விடுகிறான். Amen. Esther never understood it. எஸ்தருக்கு சந்தோஷம், பெருமை. நான் ஒன்னெல்லாம் இருந்தேன். நம்ம நிறைய நேரத்துல சொல்லணும், ஒன்னு இல்லாம இருந்தேன், கர்த்தர் என்ன இந்த இப்படி உயர்த்தி இருக்கிறார். உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் உயர்த்தி இருந்தார். ஏதோ நீங்க உங்க லைஃபை கொண்டாடுவதற்கு அல்ல. There is a divine appointment and a divine time God has for you. உங்களுக்கு ஒரு டிவைன் அப்பாயின்மெண்ட்டை கர்த்தர் வச்சிருக்கிறார், ஒரு டிவைன் வேலையை கர்த்தர் வச்சிருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. சோ எஸ்தருக்கு அந்த டிவைன் அப்பாயின்மெண்ட் தெரியாது. அவ அரண்மனையில வளர்றா, ராஜாத்தியா வளர்றா. she is growing over there. she has all the luxuries. அவ ஒண்ணுமே நினைக்கல, இப்படி ஒரு எனக்கு ஏதாச்சும் இப்படி ஒரு வேலை வரும்னு நினைக்கல. அப்போதான் மொர்தேக்காய் ஞாபகப்படுத்துகிறாரு, நீ இந்த காலத்துக்கு டோன்ட் எவர் திங்க் ஏதோ நீ ராணி ஆயிட்ட அப்படிலாம் நினைக்காத. யாருக்கு தெரியும், நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே. இந்த காலத்துக்கு, இந்த சீசனுக்கு you have been, I believe God has appointed you for this season and time. உன்னை ஏற்படுத்தி இருக்கலாம். சோ நல்ல தெரிஞ்சுக்கங்க, இந்த மேன்மையை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க சொல்ல, நான் இப்ப ஏழையா இருந்தேன், நான் ஒண்ணு இல்லாம இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், எனக்கு படிப்பு இல்லாம இருந்துச்சு, நான் இப்ப எனக்கு இந்த உயர்வு கிடைச்சிருக்கிறது, ஐ எம் இன் திஸ் பொசிஷன் நீங்க சொல்லுறீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் மறந்து வாழ்கிற ஒரு காரியம் என்னன்னா, you have missed the divine appointment and divine time of God. பிகாஸ் எதுக்கு நான் இன்னைக்கு அநேகர் எப்படி யார் ஜஸ்ட் உங்களை குறிச்சு அதிகமா யோசிக்கிறீங்க, உங்களை குறிச்சு, உங்களை சுத்தி, உங்க காரியங்களை குறித்து you think so much in yourself that you have missed God's divine appointment and divine time. Amen. I believe in the இரவுல, I believe God is reminding, எஸ்தருக்கு மொர்தேக்காய் ஞாபகப்படுத்தினது போல, I believe God is reminding you, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இன்க்ளூடிங் மீ, I believe God, தேவன் என்ன பண்றார்? ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. என்னன்னுங்க, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே,
யாருக்கு தெரியும்? இந்த உயர்வு, இந்த பதவி, இந்த மேன்மை, இந்த ரெக்கக்னைசேஷன் எல்லாம் never think that it just came. நான் ரொம்ப உழைச்சேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதனால வந்து it may happen. நீங்க நான் உழைச்சிருக்கலாம், உண்மையா இருந்திருக்கலாம். Amen. But above all, remember God's divine appointment and divine timing. இந்த நாட்களை இதை நான் சொல்றேன்னா, எஸ்தருக்கு சொன்னது போலதான் மொர்தெகாய் சொன்னார், டுடே through the grace of God and my mercies of God, I believe that the Spirit of God is telling you. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்லுகிறார் என்று நான் நம்புகிறேன். Amen. Hallelujah. நீங்க இப்படிப்பட்ட காலத்துக்கு உங்க பேர் அந்த இடத்துல போடு. எஸ்தரை பத்தி மொர்தெகாய் சொல்றார், நீங்க இப்படி போட்டு பாருங்க. நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜ்ய மேன்மை கிடைத்திருக்கலாமே. For this season and for this time. ஏற்கனவே காட் தேவன் என்ன பண்ற, அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். டிவைன் அப்பாயின்மெண்ட் கொடுத்து டிவைன் அப்பாயிண்டட் டைம்ல உங்களை கொண்டு காட் வாண்ட்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் ஆர் டு சம்திங் ஃபார் ஹிஸ் கிங்டம். அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய மேன்மைக்கும் ஏதோ செய்யணும்னு கர்த்தர் விரும்பி இருக்கிறார். Amen. Hallelujah. Unless and until you act, நீங்க கிரியை செய்யலனா you cannot see, you cannot. God என்ன பண்ண மாட்டாரு, துக்கப்படுவார். If you are going to tell God, yes Lord, what is it you want to do? On the divine appointment timeல அந்த டைம் வரும்போது எஸ்தர் didn't understand. இந்த வார்த்தை சொன்ன பிறகு எஸ்தர் கேட்கிறா, இப்ப நான் என்ன பண்ணணும் யா? ஹல்லேலூயா. ஒரு காரியம் நீங்க பண்ணுங்க, நீங்க எல்லாம் உபவாசம், எனக்காக உபவாசம் பண்ணுங்க, நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுகிறோம். அதுக்கு பிறகு என்ன பண்றேன், after 3 days I will go and meet the king for the issues that has risen up. இந்த இஷ்யூ எழும்பி இருக்குதுல, அதுக்காக நான் going to speak to the king. அவ எஸ்தர் பேசுகிறா. ஆஃப்டர் நிறைய she used தன்னுடைய ஞானத்தெல்லாம் பயன்படுத்தி அந்த குறித்த நேரத்துல குறித்த காலத்துல ராஜா கிட்ட பேசுறா. ராஜா கிட்ட பேசுனா through the words of Esther or through the wisdom of Esther, through the encouragement of Mordecai. என்ன நடக்குதுங்க, 127 தேசங்கள்ல இருந்த யூதர்களுக்கு பாதுகாப்பு வந்து they were delivered, they were redeemed, they were set free from the oppression of Haman. அது போல I believe tonight God's appointed appointment and appointed time. எதுக்குன்னா God's appointed time for you is that you are, தேவன் உங்களை அழைச்சு உங்களை இந்த உயரெல்லாம் கொடுத்து வச்சிருக்கா. There is a great work of God for you to do. இந்த பூமியில நீங்க தேவனுடைய ஏதோ ஒரு மகிமையான காரியத்தை செய்யணும். ஆமென். எஸ்தருக்கு எப்படி புரியாம இருந்ததோ அதே போல உங்களுக்கும் இந்த நேரத்துல புரியாம இருக்கலாம். பட் திஸ் வேர்ட் ஐ பிலீவ் அது உங்க இருதயத்தை தொடும் என்று நான் நம்புகிறேன். யூ வில் கம் டு த நாலேஜ் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த டிவைன் அப்பாயிண்டட் டைம் உங்களுக்கு வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு யூ வில் ஆக்ட் அக்கார்டிங் டு வாட் காட் வாண்ட்ஸ் டு டூ த்ரூ யூ, பை யூ. ஆமென். ஹல்லேலூயா. So ஒரு காரியம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, God's appointed time அது ஒரு நாளிகை கூட முன்னையும் பின்னையும் வராது. It will come and reach you at the right time and the right appointed time that God has planned, designed and fixed. So I believe 100% tonight உங்க ஒவ்வொருவருக்கும் தேவன் ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விசேஷமான ஹல்லேலூயா காலமாய் இது இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். Amen. I don't know to whom this word is coming. I don't know to whom this word is coming. Better in the நேரத்துல if you feel that God is speaking to you, உங்க இருதயத்துல அவர் பேசி கொண்டிருப்பானால் just surrender to God. அவர் கையில கேளுங்க. As Esther decided, she didn't know, அவர் சொல்ற என் உயிரே போனாலும் பரவாயில்ல,
I'm going to go to the king, meet the king and talk to him. Amen. Hallelujah. So when she chose, அதை செய்வதற்கு அவள் துணிந்த போது பைபிள் சொல்லுது, அகாஸ்வேருடைய கண்கள் அவளுக்கு தயை கிடைத்ததான், செங்கோல் நீட்டப்பட்டது. அவளுக்கு சொல்றான் ராஜா, என் ராஜ்யத்துல பாதி வேணும்னாலும் உனக்கு கொடுக்கிறேன், என் ராஜாத்தியன்னு சொல்லுவான். The same thing. Amen. Hallelujah. If you are going to do something that God has planned, you will receive a manifold blessing from the King of Kings and the Lord of Lords. உங்களுக்கு கிடைக்க கர்த்தர் வழி செய்வார், கர்த்தர் கிருபை செய்வார். Hallelujah. இதுக்கு முக்கியமா choice is ours. நமக்கு குறித்திருக்கிற காலங்கள் இது, உங்களுக்கு குறித்திருக்கிற காலமா இது இருக்கலாம். So God's divinely appointed டைமுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். Surrender to God. ரியலைஸ் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. You will see கர்த்தருடைய மகிமையை அவர் காணும் மட்டுமாக கிருபை செய்வாராக.